வகுப்பறைக்கு ஆசிரியர் வரும்போது மாணவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். அதிகாரி வரும்போது அலுவலர்கள் எழுந்து நிற்க வேண்டும். முதலமைச்சர் வரும்போது அமைச்சர்கள் எழுந்து நிற்க வேண்டும். அமைச்சர்கள் வரும்போது தொண்டர்கள் எழுந்து நிற்க வேண்டும். பொதுமக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய நடைமுறையில் எழுதப்படாத விதி. தங்களை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இதில் விதிவிலக்கல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக எழுந்து நிற்பது தரம் தாழ்ந்த செயல். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அவையில் பணியாற்றிய நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை கேளுங்கள். உலகத்தில் நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமான ஒருவரும் இருந்ததில்லை. என்றாலும் அவர்கள் எங்களை நோக்கி வரும்போது நாங்கள் அவர்களுக்காக எழமாட்டோம். இதை அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்பதே இதற்கு காரணம். இந்த முஹம்மதிடத்திலே நல்ல தலைவருக்கு முன்னுதாரணம் இருக்கிறது.